எல்லாரும் இங்கே பாருங்கள், பரபரப்பாக எவ்வளோ வேலை செய்கிறாங்க நம்ம குழந்தைங்க. ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறாங்க. இது தெரியுதா? இதுதான் நெருப்பத்துக்கு குழியில் பறித்து ரெடியாக வச்சுட்டாங்க. அந்த குச்சி, இதை நெருப்பு எரிக்கிறதுக்கான குச்சியில் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்களோட தோட்டம். சோளக்கரு செடி பார்த்தீங்களா? இதுலேருந்து சோளத்தை கலெக்ட் பண்ணி தான் இப்போ அவங்கள க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே ஓகே. குச்சி உடைக்க வைக்கிறாங்க. இப்போ குச்சியில் எடுத்து கலெக்ட் பண்ணி இந்த குழியில் வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சில சருகளை எடுத்து ஃபஸ்ட்டு தீ மூட்டிட்டு அதுக்கப்புறம் தான் குச்சி வைப்பாங்க நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி சோளத்தை சொல்கிறாங்கன்னு. அது எப்படி அழகாக வைக்கிறாங்க பாருங்க. அம்மா விடுமா, அவனே செய்யட்டும். பார்க்கல எப்படி செய்கிறாங்க. அந்த குட்டீஸ் பாருங்க, அவனும் சேர்ந்து கூட எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான். தலை வலிக்கும். உடச்சு தரேன்டா கூட, நான் உடச்சு தரேன். எனக்கு ஒரு குச்சி எடுங்க. போதும் போதும் குச்சி. ஒரு இதுக்கு நிறைய கண்ணா கரெக்டாக அதை பற்ற வைக்கணும். சோளம் கத்திரிக்காயா? கத்திரிக்காய். அம்மா இரு, கொஞ்சம் கேப் விட்டுட்டோம், அப்படியே தீ பிடிக்கும். வெயிட் பண்ணு. பத்துட்டு வெயிட் பண்ணு. நான் ஒரு கையிட இல்ல அது எப்படி நெருப்பத்து பாரு. நெருப்பத்தில் கஷ்டமாக இருக்கும். அம்மா டிஸ்டர்ப் பண்ணாத. நெருப்பாட்டு எறிட்டு விடு. ஃபஸ்ட்டு தீ பிடிக்கிட்டு வெயிட் பண்ணுங்க. நெருப்பத்த ஆரம்பிக்குது. சூப்பராக பிடிச்சிருச்சு. இது என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. முளத்தக்காளி கீரையில பழத்தை சாப்பிட்றாங்க. குத்துறதுக்கு குச்சி மாதிரி. உள்ள குத்துறதுக்கா? சூப்பர் ஐடியா. சொல்லி நம்ம வீட்டிலேருந்து இந்த ஊசி மாதிரி இருந்துச்சு, அது கொஞ்சம் எடுத்து வந்துருக்கலாம். ஏண்டா ஃபஸ்ட் நெருப்பு நல்லா பிடிக்கிட்டு நல்லா அப்படியே பொறுமையாக காமிங்க. இது ஃபஸ்ட் நெருப்பில் காமி. நெருப்பை அமுச்சிடாத, மேலே தூக்கி காமி. அப்போ நெருப்பு நல்லா பிடிக்கும். சோளத்தை சுட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது நாங்கள் பண்ணி இப்போ நாங்கள் நேச்சுரலான ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது.
இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தி. இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் என்னன்னு காமிக்கணும். நம்ம கடையில் இந்த ஸ்நாக்ஸ், லேஸு, குக்கரே இதெல்லாமே சாப்பிட்றது எவ்வளோ அன்ஹெல்த்திங்கிறது குழந்தைங்களுக்கு சொல்லணும். இந்த நேச்சராக இந்த மாதிரிலாம் செய்வாங்கிறது குழந்தைங்களுக்கு காமிக்கணும். ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது சோளம். இது உடம்புக்கு ஸ்ட்ரென்த் தரும். குச்சி வேற சொல்லிருக்கோம் தெரியும். குச்சி அதான் ரோல் பண்ணி. சாஜினி, தனுஷ்யா எப்படி சோளம் சொல்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சோளத்தை ஃபர்ஸ்ட் செடியில இருந்து ஃப்ரெஷ்ஷா பொரிச்சிட்டு வந்துக்கணும். அப்புறம் கீழே விழுந்தது ஒரு சின்ன குழி நோண்டி அதுல விறகு சோகெல்லாம் மணி கம்னரு கடைசியில நெருப்பு பத்த வச்சு சுடணும். குச்சி சொருகிறதால சொல்லவே அதை உரிச்சுக்கணும். அப்புறம் ரெண்டாவது உடச்சி குச்சி இல்லாட்டி கம்பி சொருகி கீழே மூட்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு கம்பி எடுத்து ஏதாச்சும் ஒரு கம்பி அதை எடுத்து சொருகிட்டு இது மாதிரி ரொட்டேட் பண்ணணும். இருக்கணும். அப்பதான் நல்லா காய் நல்லா கூடும்.